ஹை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 9th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் போட்டிருந்தோம். இப்போ சயின்ஸ் போட போகிறோம். ஸோ இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாமுக்கு வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. அண்டு வேறு ஏதாவது கொஸ்டின் வேண்டாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு முழு ஆண்டு தேர்வு அறிவியல். டோட்டல் நம்ம பார்த்தோம் 75, 12 1 வேர்ட்ஸ். சரிங்களா? ஃபஸ்ட் வக்கீல் கொன்றவற்றுள் எது நிறைய அளவிடும் கருவி அல்ல. ஓகே, ஒரு கம்பியின் மின்தடை எதை பொறுத்து அமையும்? 3வது, இவற்றுள் எது வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள கோள் அல்ல? 4 நவீன தனிம அட்டவணையின் தனிமங்கள் தொகுதி வரிசைகளாக அடுக்கப்பட்டுள்ளது. எந்த தொகுதி வரிசையாக அடுக்கப்பட்டுள்ளது? 5வது ஓரடுக்கு கார்பன் அணுக்களால் ஆன கிராஃபின் எதிலிருந்து கிடைக்கிறது? என்ன கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 6th கதிரியக்கவியலுடன் தொடர்புள்ளது எது? மண்டையோடற்ற உயிர் எது? 8 இலையில் காணப்படும் பச்சையம் டேஸுக்கு தேவைப்படும். 9 சிறுநீரகத்தின் அடிப்படை செயல் அலகு யாது? நிப்ரானது. இதெல்லாம் நீங்கள் புக் பேக் உள்ள கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பெருசாகலாம் இல்லை, நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஈஸியாக அந்த 4 ஆப்ஷனில் ஏதாவது எடுத்துகிட்டு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி போடலாம். கீழ்காண்பனவற்றில் காற்றினால் பரப்பப்படுவது எது? பூஞ்சைகள் மற்றும் வாஸ்குலார் தாவரங்கள் நடத்தும் கூட்டுயிர் வாழ்க்கை. 12வது டேஸ் என்பது கவரும் விதமான உரைகளை சில்லில் உருவாக்க பயன்படுகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா 2 மார்க் கேள்வி. இதில் 22 கன்ஃபார்மாக நம்ம எழுதணும், கட்டாய கேள்வி. ஓகேவா? 13 கடல் நீரில் நீந்துவது ஆற்று நீரில் நீந்துவதை விட எளிதாக இருப்பது ஏன்? 14 பிளம்பிங்கின் இடக்கை விதியை கூறுக. கோட்டிடத்தை நிரப்புக. டார்ச் விளக்கில் எதிரொலிப்பானாக பயன்படுவது என்ன? 5 சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட குழியடியின் வளைவு ஆரம் என்ன? 15 பார்த்தோமாக சூப்பர் சோனிக் வேகம் என்றால் என்ன? இதில் 24 கேள்வி கட்டாயம் வேணா. சரிங்களா? 17 பதங்கமாதல் என்றால் என்ன? இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? திடப்பொருள் திரவமாக நேராக ஆவியாக ஏதோ சொல்லுவாங்கள்ல, அதை கொஞ்சம் ரீட் பண்ணிக்கங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, சின்ன பிள்ளைகள் படிச்சது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, படிச்சுக்கோங்க நீங்கள். ஈஸி, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 17. 18 பாரிஸ் சாந்தின் பயன்பாடுகளை எழுது. 19 கொட்டும் செல்கள் என்றால் என்ன? பொறுத்துக தோல், நுரையீரல்கள், பெருங்குடல், சிறுநீரகங்கள். தோல் வியர்வை உறுப்புகள், பெருங்குடல், நுரையீரல். ஓகே, நீக்குதல். சிறுநீரகம் நீக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் ரீட் பண்ணிக்கங்க, எனக்கு கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் இல்லை. 21 கலப்படம் என்றால் என்ன? 22 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது கட்டாயம் வேணா. 25 அளவு மின்னோட்டம் மின்விளக்கு ஒன்றின் வழியே 2 மணி நேரம் பாய்ந்தால் அதன் வழியே செல்லும் மின்னோட்டத்தின் மதிப்பை கணக்கிடுக. அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்க 7 மார்க் கொஸ்டின். இது 7 எழுதுனா போதுமானது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் வினா எண் 32 கட்டாய வினா. வாங்க 23 பல்வேறு வகையான இயக்கங்களை விளக்குக. 24 நிறை மற்றும் எடையை வேறுபடுத்துக. 25 டிண்டால் விளைவு மற்றும் புரோனியனின் இயக்கத்தை ஆகியவற்றை தகுந்த வரைபடத்துடன் விளக்கு. 26 நவீன தனிம அட்டவணையின் ஏதேனும் 5 பண்புகளை குறிப்பிடு. C4H10 இன் மாற்றியங்களை எழுதுக. ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் நெகிழ்வுகள் ஆபத்தானவை ஏன்? நெகிழிகளா? 28 மீன்களின் சிறப்பு பண்புகள் ஏதேனும் 5 எழுது. 29 நீராவி போக்கின் வகைகளை விவரி. 30 இந்தியாவில் உள்ள உணவு கட்டுப்பாடு நிறுவனங்களின் பங்கினை விவரி. 31 தேனின் மருத்துவ முக்கியத்துவத்தை பட்டியலிடுக. 32 பின்வரும் சேர்மங்களில் உள்ள குறிப்பிட்ட தனிமங்கள் ஆக்சிஜனேற்ற எண்ணெய் கணக்கிடுக. CO2 இல் C, MnSO4 மேக்னீசியம் சல்ஃபேட்டா. அதில் மேக்னீசியம், அது Mn கேட்டிருக்காங்க. அதுக்கு எடுத்தவங்க பிக் கொஸ்டின்ஸ். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இது 7 மார்க் 7 மார்க் கொஸ்டின்ஸ். இதில் 3 எழுதுனா போதும். அல்லது கேள்வி இது இல்லைண்டா இது அண்ணா
திரவமானியின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தை பயன்படுத்தி விவரி. அது இல்லைன்னா சோனார் வேலை செய்யும் விதத்தினை விவரிக்க. போரின் அணுமாதிரியின் கூற்றுகளை பற்றி விளக்குக. ஆக்சிஜன் மற்றும் சல்பர் அணுக்களின் அணு அமைப்பை விளக்குக. சரிங்களா? இது ரெண்டு சேர்ந்து ஒரு கேள்வி. அது இல்லைன்னா இது அயனிய சேர்மங்களும் சகப்பிணை சேர்மங்களும் இடையே உள்ள வேறுபாடுகள் அட்டவணை பயன்படுத்துக. தொகுதி கணுக்காலிகளை பற்றி விளக்குக. அது எழுதலாம். சரிங்களா? இது ரெண்டு சேர்ந்து ஒன்று இல்லைன்னா இது ஒன்று. நீர் சுழற்சியில் உள்ள செயல்பாடுகளை விவரி. IUCN என்றால் என்ன? அதன் தொலைநோக்கு பார்வைகள் யாவை? சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இதை நீங்கள் படிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் TN ஸ்டைல் கார்டு.